மண்ணில் எங்கள் உயிர் போகும் மதினா வர வேண்டும். மண்ணில் எங்கள் உயிர் போகும் மதினா வர வேண்டும். என் மன்னர் முஹம்மதை நேரில் காணும் பாக்கியம் பெற வேண்டும். மண்ணில் எங்கள் உயிர் போகும் மதினா வர வேண்டும். என் மன்னர் முஹம்மதை நேரில் காணும் பாக்கியம் பெற வேண்டும். மண்ணில் எங்கள் உயிர் போகும் மதினா வர வேண்டும். கருணை பார்வை கிடைக்கும் வரையில் கண்கள் அழ வேண்டும். கருணை பார்வை கிடைக்கும் வரையில் கண்கள் அழ வேண்டும். திருக்கரங்களை எங்கள் தலைமேல் வைத்து ஆசிகள் பெற வேண்டும். கருணை பார்வை கிடைக்கும் வரையில் கண்கள் அழ வேண்டும். திருக்கரங்களை எங்கள் தலைமேல் வைத்து ஆசிகள் பெற வேண்டும். அந்த கைகளை எந்த கண்களில் ஒட்டி கண்ணீர் விட வேண்டும். நான் கண்ணீர் விட வேண்டும். மண்ணில் எங்கள் உயிர் போகும் மதினா வர வேண்டும். என் மன்னர் முஹம்மதை நேரில் காணும் பாக்கியம் பெற வேண்டும். மண்ணில் எங்கள் உயிர் போகும் மதினா வர வேண்டும். பொன்னிற பாதத்தில் பூமலர் தூவி நான் பணிந்திட வேண்டும். பொன்னிற பாதத்தில் பூமலர் தூவி நான் பணிந்திட வேண்டும். அந்த பூமலர் பாதத்தின் பாதணியாகி ஆனந்தம் பெற வேண்டும். அந்த பூமலர் பாதத்தின் பாதணியாகி ஆனந்தம் பெற வேண்டும். அவர் போரில் ஏந்திய வாளாய் மாறிடும் புண்ணியம் வர வேண்டும். பெரும் புண்ணியம் வர வேண்டும். மண்ணில் எங்கள் உயிர் போகும் மதினா வர வேண்டும். எம் மன்னர் முஹம்மதை நேரில் காணும் பாக்கியம் பெற வேண்டும். மண்ணில் எங்கள் உயிர் போகும் மதினா வர வேண்டும். காலம் யாவும் அவர் புகழ் பாடும் கவித்திறன் பெற வேண்டும். காலம் யாவும் அவர் புகழ் பாடும் கவித்திறன் பெற வேண்டும். அவர் காதிரில் அவர் காலம் யாவும் அவர் புகழ் பாடும் கவித்திறன் பெற வேண்டும். காலம் யாவும் அவர் புகழ் பாடும் கவித்திறன் பெற வேண்டும். அவர் காதிரில் அவர் காதிரில் காலம் யாவும் அவர் புகழ் பாடும் கவித்திறன் பெற வேண்டும். அவர் பொன்மொழியாவும் காதினில் எங்கள் கேட்கும் வர வேண்டும். மண்ணில் எங்கள் உயிர் போகும் மதினா வர வேண்டும். என் மன்னர் முஹம்மதை நேரில் காணும் பாக்கியம் பெற வேண்டும். மண்ணில் எங்கள் உயிர் போகும் மதினா வர வேண்டும்.
பாதம் தாங்கேனும் ஷாஹே மீரா யஜமான் எம்மா பெருமான் ஓமா வெள்ளி கதவை தள்ளி கொண்டு உள்ளே வருவேன் என் வள்ளல் உங்கள் உள்ளம் உருக பிள்ளை அழுவேன் வெள்ளி கதவை தள்ளி கொண்டு உள்ளே வருவேன் என் வள்ளல் உங்கள் உள்ளம் உருக பிள்ளை அழுவேன் நான் காணிக்கை தந்திட இதில்லை உங்கள் கால்களை விட்டால் கதியில்லை அதில் ஒலி நமக்கும் காட்டும் வழி ஐயா அதில் ஒலி நமக்கும் காட்டும் வழி வெள்ளி கதவை தள்ளி கொண்டு உள்ளே வருவே என் வள்ளல் உங்கள் உள்ளம் உருக பிள்ளை அழுவே வெள்ளிக்கிழமை வாரம் தோறும் வருகின்றேன் வெள்ளிக்கிழமை வாரம் தோறும் வருகின்றேன் வெள்ளிக்கிழமை வாரம் தோறும் வருகின்றேன் வெள்ளிக்கிழமை வாரம் தோறும் வருகின்றேன் கொள்ளை இன்பம் தருவீர் என்று நம்புகிறேன் கொள்ளை இன்பம் தருவீர் என்று நம்புகிறேன் என் வேதனை மூச்சை புயலாய் அங்கு விடுகின்றேன் வெள்ளிக்கிழமை வாரம் தோறும் வருகின்றேன் என் வேதனை மூச்சை புயலாய் அங்கு விடுகின்றேன் கொள்ளை இன்பம் தருவீர் என்று நம்புகிறேன் ஒரு குறிக்கோள் உண்டு நிறைவேறாமல் வெம்புகிறேன் ஒரு குறிக்கோள் உண்டு நிறைவேறாமல் வெம்புகிறேன் நான் கவலை சேற்றில் கிடக்கின்றேன் நான் கவலை சேற்றில் கிடக்கின்றேன் நீ கை கொடுப்பீர் என இருக்கின்றேன் அதிர் ஒலி எனக்கும் காட்டும் வழி ஐயா அதிர் ஒலி நமக்கும் காட்டும் வழி வெள்ளிக்கிழமை வாரம் தோறும் வருகின்றேன் என் வேதனை மூச்சை புயலாய் அங்கு விடுகின்றேன் கொள்ளை இன்பம் தருவீர் என்று நம்புகிறேன் ஒரு குறிக்கோள் உண்டு நிறைவேறாமல் வெம்புகிறேன் நான் கவலை சேற்றில் கிடக்கின்றேன் நீர் கை கொடுப்பீர் என இருக்கின்றேன் அதில் ஒலி நமக்கும் காட்டும் வழி ஐயா அதில் ஒலி நமக்கும் காட்டும் வழி வெள்ளி கதவை தள்ளி கொண்டு உள்ளே வருவேன் என் வள்ளல் உங்கள் உள்ளம் உருக பிள்ளை அழுவேன் உற்றார் பெற்றார் உறவினரெல்லாம் நீரே எனக்கு உற்றார் பெற்றார் உறவினரெல்லாம் நீரே எனக்கு அவர் உதறிடுவார் நீர் உதவிடுவீர் அருட்கரத்தால் எனக்கு உற்றார் பெற்றார் உறவினரெல்லாம் நீரே எனக்கு அவர் உதறிடுவார் நீர் உதவிடுவீர் அருட்கரத்தால் எனக்கு
அருமை மகனார் யூசுப் நாயகம் பொருட்டால் எனக்கு அருமை மகனார் யூசுப் நாயகம் பொருட்டால் எனக்கு திரு மருமகள் சுல்தான் பிபி நாச்சியார் துணையார் எனக்கு திரு மருமகள் சுல்தான் பிபி நாச்சியார் துணையார் எனக்கு என் உள்ளத்தை புரிபவர் யாருமில்லை உங்கள் உள்ளத்தின் கருணையை காட்டுவீர் என் உள்ளத்தை புரிபவர் யாருமில்லை உங்கள் உள்ளத்தின் கருணையை காட்டுவீர் அதில் வழி எனக்கும் காட்டும் வழி ஐயா அதில் வழி நமக்கும் காட்டும் வழி எத்தனை நாளைக்கு இப்படியே நான் கல்லாயிருப்பேன் 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 ஏந்தலை உங்கள் வாசலை நம்பி அடியேன் இருக்கேன் என் ஏந்தலே உங்கள் வாசலை நம்பி அடியேன் இருக்கேன் கருணை கடலே கவிதை என்னும் சொல்லால் தொடுப்பேன் கருணை கடலே கவிதை என்னும் சொல்லால் தொடுப்பேன் உங்கள் கல்முக்கணியை நிச்சயமாக கையால் எடுப்பேன் உங்கள் கல்முக்கணியை நிச்சயமாக கையால் எடுப்பேன் அதில் எனக்கும் உண்டு பாக்கியம் அதில் எனக்கும் உண்டு பாக்கியம் இந்த பைசி உங்கள் பைத்தியம் அதில் எனக்கும் உண்டு பாக்கியம் இந்த பைசி உங்கள் பைத்தியம் எத்தனை நாளைக்கு இப்படியே நான் கல்லாயிருப்பேன் என் ஏந்தலை உங்கள் வாசலை நம்பி அடியேன் இருக்கேன் கருணை கடலே கவிதை என்னும் சொல்லால் தொடுப்பேன் கருணை கடலே கவிதை என்னும் சொல்லால் தொடுப்பேன் உங்கள் கல்முக்கணியை நிச்சயமாக கையால் எடுப்பேன் உங்கள் கல்முக்கணியை நிச்சயமாக கையால் எடுப்பேன் அதில் எனக்கும் உண்டு பாக்கியம் இந்த பைசி உங்கள் பைத்தியம் அதில் எனக்கும் உண்டு பாக்கியம் இந்த பைசி உங்கள் பைத்தியம் அதில் ஒளி எனக்கும் காட்டும் வழி ஐயா அதில் ஒளி நமக்கும் காட்டும் வழி வெள்ளி கதவை தள்ளி கொண்டு உள்ளே வருவேன் என் வள்ளல் உங்கள் உள்ளம் உருக பிள்ளை அழுவேன் நான் காணிக்கை தந்திட விதியில்லை உங்கள் கால்களை விட்டால் கதியில்லை அதில் ஒளி நமக்கும் காட்டும் வழி ஐயா அதில் ஒளி நமக்கும் காட்டும் வழி எத்தனை நாளைக்கு இப்படியே நான் கல்லாயிருப்பேன் என் ஏந்தலை உங்கள் வாசலை நம்பி அடியேன் இருக்கேன் எத்தனை நாளைக்கு இப்படியே நான் கல்லாயிருப்பேன் என் ஏந்தலை உங்கள் வாசலை நம்பி அடியேன் இருக்கேன் கருணை கடலே கவிதை என்னும் சொல்லால் கொடுப்பேன் கருணை கடலே கவிதை என்னும் சொல்லால் கொடுப்பேன் உங்கள் கல்முக்கணியை நிச்சயமாக கையால் எடுப்பேன் உங்கள் கல்முக்கணியை நிச்சயமாக கையால் எடுப்பேன் அதில் எனக்கும் உண்டு பாக்கியம் அதில் எனக்கும் உண்டு பாக்கியம் இந்த பைசி உங்கள் பைத்தியம் அதில் உண்டு
பாக்கியம் இந்த பைசி உங்கள் பைத்தியம் எனக்கும் காட்டும் வழி ஐயா காதிர் ஒலி நமக்கும் காட்டும் வழி எத்தனை நாளைக்கு இப்படியே நான் கல்லாயிருப்பேன் என் ஏந்தலே உங்கள் வாசலை நம்பி அடியேன் இருக்கேன் கருணை கடலே கவிதை என்னும் சொல்லால் கொடுப்பேன் கருணை கடலே கவிதை என்னும் சொல்லால் கொடுப்பேன் உங்கள் கல்முக்கணியை நிச்சயமாக கையால் எடுப்பேன் உங்கள் கல்முக்கணியை நிச்சயமாக கையால் எடுப்பேன் அதில் எனக்கும் உண்டு பாக்கியம் அதில் எனக்கும் உண்டு பாக்கியம் இந்த பைசி உங்கள் பைத்தியம் உண்டு பாக்கியம் இந்த பைசி உங்கள் பைத்தியம் அதில் ஒலி எனக்கும் காட்டும் வழி ஐயா அதில் ஒலி நமக்கும் காட்டும் வழி வெள்ளி கதவை தள்ளி கொண்டு உள்ளே வருவேன் என் வள்ளல் உங்கள் உள்ளம் உங்க பிள்ளை அழுவே நான் காணிக்கை தந்திட இல்லை உங்கள் கால்களை விட்டால் கதி இல்லை அதில் ஒலி நமக்கும் காட்டும் வழி ஐயா அதில் ஒலி நமக்கும் காட்டும் வழி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஒரு கவி பாடலையும் காதலுடன் நான் அன்புடன் அந்த செவியத்து நான் அன்புடன் இந்த காண ஹலோ அதுதான் கர்மா வரும்போது சலாம் சொல்லாம அதுக்காக சொல்றேன். நீங்க நினைக்கலாம் சபையில் இருக்கிறவர் என்ன சொல்லணும், நான் வரும்போது சொல்லியிருக்க வேண்டிய சலாம் அவர் வைத்து படிச்சுட்டு அதனால அது தலையிடாம நேரம் போகாது. இப்ப இங்கே போகும்போது உங்களுக்கு சலாம் சொல்லியிருக்கோம், அப்ப நீங்க பேசாம நீங்க சொல்லி திரும்ப உள்ள போனா உங்களுடைய முகங்கள் மறைஞ்சு மறுபடி வெளியில வந்தா சலாம் சொல்லியா எத்தனை தடவை தான் சொல்றது ஒரு நாளைக்குங்கிற கேள்வி கிடையாது. சொல்ல சொல்ல நம்ம தான் ஒரு சலாம் சொல்றது எப்பவுமே சலாமத்தாவே இருக்கு. பெருமானார் மதீனா நகருக்கு வந்தவுடனே அவர்கள் மக்களுக்கு உபதேசித்தது அஃப்ஷுஸ் சலாம். சகோதர முஸ்லிம்கள் ஒருவருக்கு ஒரு சலாம் சொல்லுங்கள், சலாமை பார்த்து தாம் உணவடியுங்கள். மக்கள் தூங்கும் போது இரா காலத்தில் இருந்துச்சு நடுநிசி தொழுகை தொழுது. அப்ப இந்த மூன்று விஷயங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்தி சொல்றாங்க. என்னங்க? அஃப்ஷுஸ் ஸலாம், வஅத்இமு தாம், வஸல்லு பில்லைலி வன்னாஸ். ஆகவே அன்பர்களே, நாம் அறிமுகமானவரோ அறிமுகமாகாதவர், அவர் முஸ்லிம் என்று தெரிந்தால் சலாம் சொல்லியா சொல்றது ரஹ்மத். சொன்னா என்ன ஆகும்? ஊரு சலாமத்தார், நாமளும் சலாமத்தார். எப்பவுமே அல்லாஹ்வுடைய சாந்தி சமாதானம் இருந்து கொண்டே இருக்கு. இப்போ சலாம் வந்து அல்லாஹ் சொன்னபடி இல்ல, அல்லாஹ் அதை தஹிய்யத் என்று சொல்றார். பரஸ்பரம் ஒரு மோமின் ஒரு முஸ்லிமுக்கு சொல்லக்கூடிய காணிக்கை, கொடுக்கக்கூடிய காணிக்கை. பார்த்த உடனே அஸ்ஸலாமு அலைக்கும். அவர் திருப்பி சொல்லும் போது கொஞ்சம் கூட சேர்த்து சொல்லலாம், வஅலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி. அதை சொல்லக்கூடிய ஒரு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹின்னு சொன்னார். அவர் அஸ்ஸலாமு அலைக்கும் வஅலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு சேர்த்து சொல்லலாம்.
وَإِذَا حُيِّيتُمْ بِتَحِيَّةٍ فَحَيُّوا بِأَحْسَنَ مِنْهَا أَوْ رُدُّوهَا. உங்களுக்கு சகோதரருக்கு சலாம் சொன்னா நீங்க அதை விட அழகான வாசகங்களை சொல்லுங்க, அல்லது குறைந்தபட்ச அவர் சொன்ன அளவுக்கு திருப்பி சொல்லிட்டு. ரத்து சலாமி வாஜிபு, சலாம் சொல்றோமே அதுக்கு ஜவாப் சொல்றது வாஜிபா. 2 பேர் சலாம் சொன்னா முந்தி சலாம் சொல்றவருக்கு 90 நன்மை. 2 சகோதர முஸ்லிம் சலாம் சொன்னா முந்தி சொல்றவருக்கு 90 நன்மை, அது பதில் சொல்றவருக்கு 10. நாம நன்மைகளை இலகுவான முறையில கொள்ளையடிப்பதற்குண்டான வழிமுறையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவித்து தந்தார்கள். உதாரணம் சொன்னா நீங்க சங்கடப்படலாம், அர்த்தமான வார்த்தை. ஆனா மக்கள் பழக்கத்துல சொல்றாங்க, சொல்ற நாவு கூசுது, பழக்கத்துல மக்கள் அதை சொல்லத்தான் செய்யும். ஆற்று நிறைய தண்ணீர் போனாலும் மறுபாதி யார் சொல்லுவா? வேற அது உறிஞ்சி குடிக்க முடியாது, சலக்கு நெக்கிதான் குடிக்கணும். தண்ணி என்னமா ஆறு நிறைய போயிட்டே தான். நண்பர்கள், எதுக்காக உங்களுக்கு ஆரம்பத்தில் சூடா சொல்றேன், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பயன்படுத்து, மார்க்கத்தை பயன்படுத்து. எந்த முறையில நன்மைகளை கொள்ளையடிக்க முடியும் அது கொள்ளையடி. நாளை மனுஷன் ஒரு நன்மை யாரும் கொடுக்க மாட்டோம், ஒரு நன்மை யாரும் கொடுத்து உதவ மாட்டோம். பெத்த தாய் ஒரு நன்மை கொடுக்க மாட்டான், தகப்பன் ஒரு நன்மை கொடுக்க மாட்டான், துணியாவில கொடுப்பான். அவன் பெற்றதுக்காக பிள்ளைங்கிற பாசத்துல கொடுப்பான், தாய் நிறைய கொடுப்பான், சொத்து பத்து இருந்தாலும் கொடுப்பான். ஆசிரியத்துல கொடுக்க மாட்டான் யாரும். நன்மையுடைய அவசியம் அங்கேதான் தெரியும், இப்ப தெரியாது. இப்ப ஏளனமா கூட சில பேர் பேசுறா, அது குஃபர வருது. சில பேர் கிண்டலா என்ன சொல்றான், தொழுதா இவ்வளவு நன்மையா, தபலீக் செஞ்சா இவ்வளவு நன்மையா, விக்கிரி செஞ்சா இவ்வளவு நன்மையா, குர்ஆன் ஓதுனா இவ்வளவு நன்மையா. நன்மையை வாங்கி என்னடா செய்யுது? நன்மையை கொண்டு போய் கொடுத்தா அவன் மிளகாவும் கொடுக்க மாட்டேங்கிறான், மல்லியும் கொடுக்க மாட்டேங்கிறான், காசு இருக்கான்னு தான் கேட்கிறான். அதனால காசு சம்பாதிக்க வேண்டிய இடத்துல அதிர்ந்து நன்மையை சம்பாதிக்க சொல்றாரு என்று சொல்றவர பேயங்கிறான். பேயன் விளங்குங்களா அன்பர்களே? இது உனக்கு எப்ப தெரியும்? இதனுடைய தேவை மகஷல்ல தெரியுங்க, இதனுடைய தேவை மகஷல்ல தெரியும். சில பேருடைய நன்மை தின்மைகள் எடை போட்ட பிறகு சில நன்மைகள் குறையும். அல்லாஹ் சந்தோஷமா அனுமதி கொடுப்பான், அல்லாஹ் அனுமதி கொடுத்துருவான். ஓ யாராச்சும் கொடுத்தா அவன் சொந்தக்காரங்களோ பந்துக்களோ மனைவியோ மக்களோ தாயோ தகப்பனோ அண்ணனோ தம்பியோ நண்பர்களோ உறவினர்களோ யார் கொடுத்தாலும் வாங்கிப்பான். வாங்கிட்டு வா, நன்மையை சரி செஞ்சுக்க, சொர்க்கத்துல போ, ரஹமத்து கொடுத்து. அன்பர்களே, மாஷமுச்சோட அலைவான், தாயை கேட்பான், தகப்பனை கேட்பான், மனைவியை கேட்பான், சுருக்கம் அண்ணன் தம்பியை கேட்பான், சகோதரர்களை கேட்பான், நண்பர்களை கேட்பான். யாரும் ஒரு நன்மை கொடுத்து உதவ மாட்டான். அந்த நாளை யாபகம் வைங்கிற அல்லாஹ் தான். நாம அந்த ஒரு நாளை தான் மறந்து. அதனால சலாம் சொல்ற கட்டம் வந்தா ஆளை மேல கீழே பார்க்க, இவருக்கு நான் சலாம் சொல்வதா, ஏன் அந்தஸ்துக்கு இருக்கு நான் சலாம் சொல்லலாமா? அப்ப சலாம் வந்து ஒரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய மரியாதை காணிக்க. முஸ்லிம் சும்மனா இரஹமுக்கல்லா சொன்னா ஜவாபு சொல்லணும், தாவத்து கொடுத்தா கபூல் செய்யணும், சலாம் சொன்னா பதில் சொல்லணும். பரஸ்பரம் நாம சகோதர முஸ்லிம்கள் எதையெல்லாம் எப்படியெல்லாம் நம்மை சம்பாதிக்க முடியுமோ அதுல கொஞ்சம் மேல கீழே பார்க்கணும், கௌரவம் பார்க்கணும், நான் ஸ்டேட்டஸ் பார்க்கணும், பொருளாதாரம் என்ன, பேங்க் பேலன்ஸ் என்ன, என் சொத்து என்ன, என் வீடு என்ன, எத்தனை வாசல் என் கார் நிற்கிறது, இவன் பிச்சைக்காரன் ஒண்ணுமில்லாத முசாஃபிர், இவனுக்கு நான் என்ன சலாம் சொல்றது போறேன். நண்பர்களே, தஹகீர் பிற முஸ்லிம உன்னை முன்னோக்கக்கூடிய, உன்னை சந்திக்கக்கூடிய, நீ யாரை சந்திச்சாலும் எந்த முஸ்லிமை உன்னை விட நீ அர்ப்பனாக விளங்கி அது அலாமத்த கிபர், அதுதான் தற்பெருமையின் அடையாளம், அதான் தாரீஃப். அது கிபர் பெருமைன்னா என்ன அர்த்தம்? சகோதர முஸ்லிமை உன்னை விட நீ கேவலமா பாக்குற, உன்னை விட தாழ்வா பாக்குற, இது அலாமத்த கிபர். அந்த கிபர் என்ற பெருமை, அகங்காரம், மமதை உனக்கு கடுகளவு எள்ளளவு இருந்தாலும் சரி நீ சொர்க்கம் போக மாட்டேன் என்பது பெருமானாருடைய. பயப்படுங்க, அல்லாஹ்வுக்கு பயப்படுங்க. அல்லாஹ்வுடைய ரஹமத்து அது கடல் போன்று இருக்கு, வற்றாத கடல் போன்று, ஆழ்கடல் சமுத்திரங்களை போன்றது.
அள்ளுவார் யாரும் இல்லை. அல்லாஹ் தஆலா இருக்கிறீங்களா யாரு தேடுங்க, கொள்ளையடிங்க, நம்மைகளை கொள்ளையடிங்க. ஒரு நாளைக்கு நம்ம 100 தடவை 100 முஸ்லீமுக்கு சலாம் சொன்னா நம்ம என்ன ஆச்சு, எவ்வளவு நன்மை ஆச்சு. பிறகு நீ அகங்காரம், உன் மமதை, உன் காட்சி, உன் பணம், உன் டிகிரி, உன் பதவி வச்சு பாக்குற, இவனுக்கு நான் சலாம் சொல்றதா? நண்பர்கள், சஹாபாக்கள் தாங்க சலாம் முந்திக்கணும்னு ஆசைப்படுவாங்க. பெருமானாருக்கு தாங்க முந்தி சலாம் சொல்லிக்கணும்னு ஆசைப்படுவாங்களா சஹாபாக்கள்? ஆனா நடக்கிறது என்ன, பெருமானார் தான் முந்தி கொள்வாங்க. காரணம் நபியும் முப்ததியம் பிஸ்ஸலாம், சலாத்தை கொண்டு ஆரம்பிக்கக்கூடியவர்களாக பெருமானார் இருந்தாங்க ஸல்லல்லாஹு. சஹாபாக்கள் மறைஞ்சு மறைஞ்சு வருவாங்க, நாம முந்தி சொல்லிக்கணும். பெருமானார் திருமுகத்தை பார்த்தோன்னு சலாம் சொல்லணும், அவங்களுக்கு முந்தி பெருமானாரை சொல்லிக்கணும். அப்ப பெருமானார் அந்த நன்மைகளை அதிகமாக தேட சொன்னவர்கள், அவர்களே அதற்கு முன்மாதிரியாகவும் இருந்தார். இன்றைக்கு நம்மளுடைய துரதிர்ஷ்டம், சகோதர முஸ்லிம்களை கேவலமா பார்க்கிறோம், ஏளனமா பார்க்கிறோம். யாரு என்ன இருக்கிறோம், இங்கே நம்மளுடைய இந்த தொப்பி, இந்த தாடி, இந்த ஜுப்பா, என் தலப்பா, இது ஒண்ணு நிக்காது. அல் யாத்திபார் பில் ஹவாத்திம், நீ 1000 வேஷம் போட்டிருக்கலாம், 1000 விதமாக மக்களை மோசடி செஞ்சிருக்கலாம். கடைசியில ஒரு ஒடுக்கம், ஈமானுடன் நீ கரை சேர்ந்தால் தான் மனுஷன். இல்லைன்னா அன்பர்கள், ஒரு மகான் தன்னை சொன்னார், நான் நாயை விட கேவலம். அப்ப ஜனங்களுக்கு வருத்தம் வந்து, நீங்க உங்களை சொன்னா அது எங்களையும் சொன்னாப்ல தானே, தான் இல்ல, நீங்க உங்களை சொல்லிக்கிட்டா அப்ப நாங்களும் மனுஷன் தானே, எங்களையும் சொன்னாப்ல தானே, அது எப்படி நீங்க அந்த வார்த்தை சொல்றீங்க நாயை விட கேவலம், மனுஷன் அவ்வளவு மட்டமானு சொன்ன. அப்ப அந்த மகான் சொன்னார், நான் ஏன் சொன்ன விளங்கிங்க, அஸ்ஹாபுல் கஹஃபுடைய நாய் சொர்க்கம் போயிடும், அஸ்ஹாபுல் கஹஃப் கூட இருந்த நாய் சொர்க்கம் போகும், நான் சொர்க்கம் போக இல்லைன்னா அதை விட கேவலம் தானேன்னு சொன்னேன். நீங்கள் விளங்குங்க, ஆசைப்படும் நன்மைகளை கொள்ளையடி, ஆகிரத்தில் ஒரு நன்மை யார் கொடுத்தோம். நான் வரும்போது சலாம் சொன்னேன், அது காரணம் சொல்லுவேன். ஏன்னா உங்களை விட்டு நான் பிரிஞ்சு வெளியில போயிருந்தேன், திரும்ப வந்தேன் சலாம். மறுபடியும் நான் அறைக்கு போயிட்டு, அப்ப மறுபடியும் உங்க முகம் மறைஞ்சிருக்கு, திரும்ப உள்ள வந்தேன், வரும்போது சலாம் சொன்னது பைத்து படிச்சுட்டு இருந்தா சொல்லுது. அதனால இப்ப ஆரம்பமாக உங்களுக்கு சலாம் சொல்லுங்க. சில பேர் அதுல நன்கு உட்கார்ந்து 1/2 மணி நேரத்துக்குள்ள சலாம் சொல்றாரு, வந்தவங்க சொல்லுங்க. சலாத்தை ரொம்ப பார்க்க, சொர்க்கத்துல என்ன இருக்கு தெரியுங்களா, லா தஸ்மஊன ஃபீஹா லகுவன் வலா ஆயத்து மறக்குது, லா தஸ்மஊன ஃபீஹா லகுவன், சுவர்க்கத்துல நீங்க வீணான பேச்சு கேட்க முடியும். இப்ப நம்ம காதுக்கு சலாமன் சலாம், அப்ப சொர்க்கத்துக்குள்ள எப்ப பார்த்தாலும் என்ன இருக்குங்க, சலாம் 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 தான். அங்க சலாமத்தே தான் இருக்கும், அல்லாவே சலாம் தான். சலாமிக்கலாம் துஆ ஓதுறாங்க, அல்லாஹும்ம அன்த ஸலாம் வ மின்க ஸலாம் வ இலைக யர்ஜிஉ ஸலாம் ஹய்யினா ரப்பனா பிஸ்ஸலாம். அன்பர்களே, சலாம் வேணுங்க. சகோதர முஸ்லிம்கள் ஒருத்தர் சலாம் சொல்லுங்க, சொர்க்கத்துல சலாம் சொல்லிட்டு, அங்க வீண் பேச்சு வெட்டி பேச்சு இருக்காங்க, யார் யாரை பார்த்தாலும் சலாம் சொல்லுவாங்க. அன்பர்களே, அதனுடைய பிரதிபலிப்பாக இங்க ஆகுங்களே, இங்க எவ்வளவு சலாம் சொல்றோமோ அவ்வளவு சலாமத்தான இடத்துக்கு போய் சேருவோம். அதுல என்ன மேல கீழே, அதுலயும் வெளியூர்ல இருந்து வந்த ஆளா இருந்தா நடக்கிறது நடப்ப சொல்றவங்களுக்கு ஹாதாத்த ஹாதிரா, வெளியில இருந்து பாவம் ஊருக்கு வந்திருப்பாரு. எதுக்காக வந்திருப்பாரு, போய் மலேசியாவில் முஸ்லிம் சகோதரர்களை பார்த்துட்டு வருவோம். நான் இந்தி கூட போய் ஒருத்தர் பார்த்தேன், எங்கே வந்தீங்கன்னு கேட்டேன். சும்மா நான் முசாஃபிர், என்ன மார்க்கத்தை அலங்கோலமாக்கி வச்சிருக்கு. சலாம் சொல்றேன், என்ன அவர் மீறி காசு கேட்டா பாபா வசதி அல்லா வேற இடத்துல கொடுப்பான், துவா செய்யறோம் போங்க, அல்லா எங்கேயாவது கொடுப்பான், அல்லா கொடுப்பான். வர்றவனெல்லாம் பேயே கோமாட்டின்னு விளங்குனா அது அடி வாங்குறது உள்ளாரு. அல்லாவுடைய பிறத்தால் அடி வந்து ஞாபகத்தில் வச்சு ஆயிரக்கணக்கானவர்கள் வர்றாங்க. யார் யார் எப்படி வர்றாங்க, உங்களுடைய வாசல்ல மிஸ்கின் வந்தா, ஏழை வந்தா பொறுத்தாதீங்கன்னு சொல்லு. அம்மா சாயில பலா தன்ஹா, சாயில பிச்சை கேட்கிறேன், உங்களுடைய யாதவன் கேட்கிறானே அவனை துரத்தாது. அல்லாஹ் இதுக்கு ஒரு சம்பவம் எழுதி இருக்கிறாங்க. நண்பர்கள், எந்த கட்டத்துல சொல்றான் அல்லாஹ் அது பாருங்க. நாம எப்படி மிஸ்யூஸ் பண்றோம், புரிய விஷயம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹஜ்ரத் உஸ்மான் கனி ரலியல்லாஹு அன்ஹு
ஒரு திராட்சை கொலையை கொண்டாந்து அன்பளிப்பாக கொடுத்தார். திராட்சை பழம். அவருக்கு ஆசை என்ன? அது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட வேண்டும், அதை பார்த்து தன் கண்கள் குளிர்ச்சி அடைய வேண்டும். இது அவருடைய ஆசை. அது பெருமானாருக்கு ஹதியா கொடுத்த மறு நிமிஷம் ஒரு யாஜகர், ஒரு ஏழை மனுஷன், யார சொல்றாரு எனக்கு கொடுங்க, எடுத்து கொடுத்துட்டாங்க சார். விளங்குச்சுங்களா? இப்ப அவர் கொண்டுகிட்டு போனார். ஹதரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு எந்திரிச்சு போய் அவர்கிட்ட, உங்களுக்கு காசு தானே வேணும் செலவுக்கு, அந்த திராட்சை கொலை என்கிட்ட விலைக்கு கொடுத்துருங்க. மறுபடியும் ஒரு விலைக்கு கொடுத்துட்டு காசு வாங்கிட்டாங்க. நம்ம காசு எடுத்தா போதும். விளங்குச்சுங்களா? இப்போ கொண்டாந்து மறுபடியும் 2வது தடவையாக கொடுத்தாங்க. 2வது தடவையாக பெருமானாருக்கு அன்பளிப்பா கொடுத்தாங்க. கொடுத்து முடிச்ச உடனே அவர் அதே யாசகர், அதே முந்தி வாங்கினவர் வந்து யார சொல்லாது என்ன கொடுங்க, 2வது தடவை கொடுத்துட்டாங்க சார். விளங்குச்சுங்களா? இப்ப அவர் கொண்டு போகும்போது ஹதரத் உஸ்மான் எந்திரிச்சு போய் 3வது தடவையாக, உங்களுக்கு காசு பணம் தானே செலவுக்கு வேணும், இந்த திராட்சை கொலையை என்ற கிரையத்துக்கு விலைக்கு கொடுங்களேன் கொடுத்துட்டாங்க. அவர் கொடுத்துட்டார், காசு வாங்கிட்டார். அதை கொண்டாந்து இப்ப பெருமானாருக்கு 3வது முறையாக ஹதியா செஞ்சிருக்கிறார். யோசிச்சு பார்க்கணும். 3வது முறையா கொடுத்து முடிச்ச உடனே அந்த யாசகர் யார சொல்லாது எனக்கு கொடுங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சற்று வருத்தத்துடனே சொன்னார்கள், உண்மையிலே நீ சாயிலா யாஜகரா வியாபாரியான்னு கேட்ட. கொஞ்சம் வருத்தத்தோட கேட்டேன். ஏன்னா 3 தடவை ஆச்சு. இது கொண்டு போய் அங்கே வித்துற காசு வாங்கிக்கிற, திரும்ப அந்த சாமான் எனக்கு ஹதியா வந்தா மறுபடியும் பின்னாடி வந்து கேட்கிற. ஆகையினால நீ சாயிலா தாஜிலா, இனி பிச்சை கேட்கிற யாஜகனா வியாபாரியான்னு கேட்டேன். அப்போ இந்த ஆயத்தை அல்லாஹ் இறக்குனான்னு ஒரு எழுதி சபபே நுசூல் ஷானே நுசூல் ஒரு ஆயத்தை இறங்குறது காரணம் சொல்றாங்க. அதை இது அப்ப இப்படிப்பட்ட கட்டத்தில் 3 முறை பெருமானாருக்கு கொடுக்கப்பட்ட அன்பளிப்பை அவர்களை சாப்பிட விடாமல் எந்த ஒரு ஏழை போய்